வணக்கம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபம் என்றால் என்ன? இரு வழி தொடர்பாகும். இரு நபர்கள், சிநேகிதர்கள் சந்திப்பு, நலம் விசாரிப்பு, ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி தங்கள் காரியங்களை பகிர்ந்து கொள்ளுதல் ஆகும். பொதுவாக அநேகர் தங்கள் தேவைகள் சந்திக்கப்படவும், தங்கள் பிரச்சனை மாறவும், தங்கள் வேதனை, கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் நீங்கி தெய்வீக சமாதானத்தை பெறுவதற்கு மட்டுமே ஜெபத்தை ஏறெடுக்க கூடாது. நாம் பேச அவர் பேச வேண்டும். ஆதியாகமம் 18:33, 17:22. ஆபிரகாம் யாத்ராகமம் 32:7. மோசே நாம் ஜெபத்தில் பேசுவது போல அவரும் நம்மோடு பேச வேண்டும். அதற்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர் பேசுவதை நாம் கேட்க முடியும். இல்லாவிட்டால் நாம் அவரின் பாரங்களை மேற்கொள்ள முடியாது. தேவன் தம்முடைய இருதயத்தில் மனம் நிறைந்துள்ள பாரங்களை வெளிப்படுத்த நேரம் இல்லாமல் போய்விடும். தேவனோடு நெருங்கிய உறவு கொள்ளுவதன் மூலமாக அவருடைய பாரத்தினால் நிரப்பப்பட்டு நம் இருதயத்தில் பெரும் ஜெப குறிப்புகளாக வாழ்நாளெல்லாம் ஜெபிக்க இயலும் என்பது யதார்த்தமான பலரது வாழ்வில் கண்டறிந்த உண்மையாகும். ஜெபம் உணர்ச்சி வசப்படுகின்ற ஒன்று அல்ல, உணர்வு அடைய செய்கின்ற ஒன்றாகும். கண்ணீர், கதறல், ஜெபிப்போரின் முகத்தோற்றம், செயல்களையும் வாயின் வார்த்தைகளையும் இவ்வுலகில் மனிதர்கள் பார்க்கின்ற கேட்கின்றவர்களாகவும் இருக்கின்றன. 1 சாமுவேல் 1:12-17 வரை. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனோ மனுஷன் பார்க்கும்படி பாராமல் இருதயங்களை ஆராய்ந்து பதில் தருகிறார். ஜெபத்தை குறித்த அறிவும் பயிற்றுவித்தலும் எவ்வளவு அவசியமோ அதை விட பல மடங்கு தேவனோடு தனித்து உறவாடுதல் இன்னும் மேன்மையான அனுபவமாகும். ஜெபத்தை குறித்த அறிவு வேறு, ஜெபம் அனுபவம் வேறு. இவரெண்டையும் கற்று தனி ஜெபத்தின் மூலம் ஜெபத்தின் சிகரத்தை அடையலாம். இயேசுவே ஜெபத்தில் உம்மோடு உறவாடி ஜெபத்தின் மேன்மைகளை ருசிக்க உதவிடும். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட்.